பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, அல் குர்ஆன் அறிவோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தினுடைய 4வது பாடத்திட்டத்தை அடைந்து விட்டோம். அதில் நாம் 11வது பக்கத்தினுடைய 3வது பாயிண்டை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். 11C. அதில் நாம் சூரா பக்ராவில் இருந்து 81 மற்றும் 82வது வசனத்தினுடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். முதல் 5 பக்கத்தில் நாம் நிறைய விஷயங்களை பார்த்து விட்டோம். அடுத்த 5 பக்கங்களில் சென்ற பாடத்தில் மாஷா அல்லாஹ் இடது கையினுடைய 5 பக்கங்கள் அதில் நாம் பனி இஸ்ராயீலுடைய வரலாறு ஆரம்பித்து அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது 4வது பாடத்திட்டத்தில் 11வது பக்கம் வலது கையினுடைய கட்டவிரல் பக்கத்தில் 2 பாயிண்டரை பார்த்து விட்டு 3வது 11C இருந்து கொண்டிருக்கிறோம். இதுல பாருங்க, 11வது பக்கத்தினுடைய முதல் செய்தி அறியாமை கூட்டம் மற்றும் அறிஞர்கள் அவர்கள் பற்றியான செய்தி. 11A 11B சென்ற பாடத்தில் என்ன படிச்சோம்? அதாவது நரக நெருப்பங்களை தீண்டவே தீண்டாது என்று சொன்னார்கள் அந்த யூதர்கள். அவர்கள் விஷயத்தில் அல்லாஹ் என்ன கேள்வி கேட்டான். 11C இப்ப நம்ம பார்க்க போறோம் அல்லாஹ்வினுடைய நீதியினுடைய ஆளுமை என்ன, அதனுடைய சட்டம் என்ன, அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். வசனங்களை பார்க்கும்போது இது புரியும் இன்ஷா அல்லாஹ். ஓகேங்களா? நீதியின் நியதி அந்த மாதிரி பனி இஸ்ராயீலிடத்தில் அல்லாஹ் தஆலா செய்த உடன்படிக்கை பத்தி 11Dல பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகேங்களா? இது ஒரு கீவேர்டை ஞாபகம் வச்சுக்கிறாங்க. அறியாமை, நரக நெருப்பு, ஆளுமை, உடன்படிக்கை. இப்ப முந்தின வசனங்களுடைய தொடர்புகளோட நீங்க பாருங்க. முந்தின வசனங்கள்ல ஒரு சில நாட்கள் தவிர எங்களை நரகம் தீண்டவே தீண்டாது அப்படின்னு சொல்லி பனி இஸ்ராயீல் அந்த யூதர்கள் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அவர்களுடைய வாதத்தை இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா இன்னும் மறுத்து சொல்கிறான். சரிங்களா? என்ன, யார் நரகவாதி, நரகத்துக்கு யார் போவா, அவங்களுடைய நிலை என்னங்க அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். நரகத்துக்கே போக மாட்டேன்னு சொன்னதுக்கு யாரெல்லாம் நரகத்துக்கு போகக்கூடிய நிலைமை ஏற்படுங்க அல்லாஹ் தஆலா இல்ல சொல்ல போறான். 2 செய்தி இந்த 2 வசனத்திலிருந்து நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஒன்னு, ஷிர்கு தீய செயல்கள் நிரந்தர நரகத்தின் பால் கொண்டு செல்லும் அப்படிங்கிற ஒரு செய்தி இந்த வசனம் நம்மளுக்கு சொல்ல போகுது. 2வது, ஈமானும் நல்ல அமல்களும் இருந்தால் நிரந்தரமான சொர்க்கம் அவர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற செய்தியும் இன்ஷா அல்லாஹ் இந்த 2 வசனம் நமக்கு தர இருக்கிறது. பாருங்க, புது வார்த்தைகள் மாஷா அல்லாஹ் மிக 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 குறைவு. ஒரு வரைக்கும் 2, 1 அந்த மாதிரி தான் இருக்க போகுது. மற்றபடி எல்லாம் தெரிஞ்ச வார்த்தையில தான் இருக்க போகுது. 81வது வசனம் இப்ப பார்ப்போமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பலா மன் கஸப ஸய்யிஅத்தன் வ அஹாதத் பிஹி خطيئته فأولئك أصحاب النار هم فيها خالدون. பலா, அவ்வாறன்று. அவங்க சொன்னாங்கல்ல, கொஞ்ச நேரம் தான் எங்களை தீண்டும், கொஞ்ச நாள் தான் எங்களை தீண்டும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றேன், பலா அவ்வாறன்று, அவ்வாறல்ல. மன், யார், எவர் ஒருவர், கசப சம்பாதித்தாரோ, ஓகேங்களா, அந்த ஒன் ஹூ earn, எவர் ஒருவர் சம்பாதிப்பார், எதை, சய்யிஅத்தன், செய்யான தீயதுன்னு அர்த்தம். ஹசனா நல்லது, செய்யான தீயது. அப்போ பலா மன் கசப சய்யிஅத்தன், யார் தீமையை, பாவத்தை சம்பாதித்தார்களோ, ஓகேங்களா. மேலும் வ அஹாபத், அஹாப யுஹீது, அஸ்லம் இஸ்லம் பாட்டல்ல நடுவுல வீக் லெட்டர் வருது. அஹாப யுஹீது, சூழ்ந்தது. வஹாதத், சூழ்ந்து கொண்டது, சூழ்ந்தது பெண்பால், ஏன்னா பின்னாடி பெண்பாலான வார்த்தை வருது. வஹாதத் பிஹி, யாரை சூழ்ந்து விட்டதோ, சூழ்ந்து கொண்டதோ, எவர் ஒருவரை சூழ்ந்து கொண்டதோ, அஹாதத் பிஹி, ஓகேங்களா. பிஹினா அவரை கொண்டு சூழ்ந்தது. என்ன? ஹதீஅத்துஹு, ஹதீஅத்துன்னா பாவம். ஹதீஅத்துன், ஹதாயா பாவங்கள், ஹதாயாக்கும் என்று நாம் முன்னாடி படிச்சால ஹதீஅத்துன்னா ஒருமை. ஹதீஅத்துஹு அவருடைய பாவம். சரிங்களா? அப்ப யாரை, மன் கஸப ஸய்யிஅத்தன், யார் தீமையை சம்பாதித்தாரோ, வஹாதத் பிஹி அவரை சூழ்ந்து கொண்டதோ, ஹதீஅத்துஹு அவரின் பாவம் அவரை சூழ்ந்து கொண்டதோ, அப்படின்னா நிறைய பாவம் செஞ்சு அவர் பாவம் அவரை சூழ்ந்து இருக்குதோ, ஃபஉலாயிக அவர்களே, ذلك உலாயிக அவன் அவர்கள், ஃபஉலாயிக மேலும் அவர்களே, அஸ்ஹாபுன் நார் வந்துட்டு போன வார்த்தை அஸ்ஹாபுன் நார் அவர்கள் தான் நரகவாதிகள், நரகவாசிகள், ஹும் அவர்கள், ஃபீஹா அந்த நரகத்தில், ஹாலிதூன் நிரந்தரமாக இருப்பார்கள். ஓகேங்களா? இது வந்த வார்த்தைகள் தான். இது நம்ம 2வது கோர்ஸ்லயே மாஷாஅல்லாஹ் அந்த வார்த்தைகள் நீங்க படிச்சிட்டீங்க. ஃபர்ஸ்ட் 5 பக்கத்துல வந்த வார்த்தைகள் தான். இப்ப இதுல இருந்து என்ன விளக்கங்கள் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, அல்லாஹ்வின் சட்டங்கள் நீதத்தின் அடிப்படையில் உள்ளது என்று இந்த வசனம் சொல்கிறது. அப்ப அல்லாஹ்வோட சட்டத்தினுடைய நீதி என்ன, அதே போல அல்லாஹ்வோட சட்டம் எப்படிப்பட்ட நீதியானது, எல்லாருக்கும் எப்படி நீதியான ஒரு சட்டத்தை நிலைப்பாட்டில் வச்சிருக்காங்க சொல்லுது. என்ன? ஷிர்க்கும் தீய செயலும் நிரந்தர நரகத்தின் பால் எடுத்து செல்லும். ஏன்னா யார் பாவத்தை மட்டும் சம்பாதித்தாரோ அவர் பாவமே அவரை சூழ்ந்து கொண்டதோ அப்படின்னா மிகைத்து விட்டதோ அவர்கள் நரகவாதிகள், நிரந்தரமான நரகத்தில் இருப்பாங்க. அப்ப தீய செயல்கள் செய்பவர்கள் கெட்ட விளைவுகளை தான் அவர்கள் சந்திப்பார்கள். ஆயினும் அவர்கள் பாவம் செய்கிறார்கள். ஏன் காரணம்? பாவத்தின் விளைவுகள் குறித்து ஷைத்தான் அவர்களை மறக்கடிக்க செய்கிறான். அதனால பாவத்தை மட்டும் செஞ்சு பாவம் மட்டுமே அவங்களை சூழ்ந்து இருக்குதோ,
பாவத்தினுடைய சரௌண்டிங்லேயே அவர்கள் இருக்கிறார்களோ, அவர்களை சுத்தி எல்லாமே முன்பின் வலது இடது முழுக்க அவங்க பாவம் தான், எல்லா பக்கமும் அவங்க பாவம் தான் செய்யறாங்க அப்படின்னா அவங்க நரகவாதிகள் தான். ஷைத்தான் அப்படி அவங்கள பாவங்களை செய்ய வைத்து அவங்களோட சூழலையே பாவமாக்கிட்டான். அவங்க நரகவாதிகள், அந்த நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இல்ல சொல்லி காட்டுறான். இங்க ஒரு ஹதீஸ் பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிய பாவங்கள் விஷயத்துல நம்ம அலட்சியமா இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்பவும் அதிகமா எச்சரிச்சிருக்காங்க. சகாயிர் என்று சொல்லப்படும். கபாயிர் என்றால் மேஜர் சின்ஸ், பெரும்பாவங்கள். சகாயிர் என்று சொன்னால் மைனர் சின்ஸ். இந்த சிறிய பாவங்கள் விஷயத்துல பொதுவா முஸ்லிம்கள்ட்ட நம்ம இடத்துல பொதுவாகவே ஒரு அசட்டே தான் இருக்கும். சின்ன பாவம் தானே, இன்னும் பெரிய விபச்சாரமா, பெரிய பாவமா அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன பாவம் நம்ம அசால்ட்டா நினைப்போம். நம்ம அதை வந்து அசட்டையா நினைப்போம். அதுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு உதாரணம் சொன்னாங்க. சிறிய பாவங்கள் குறித்து நீங்கள் எச்சரிக்கையாகி இருங்கள். ஈயாக்கு சகாயிர், சிறு பாவங்கள் விஷயத்துல நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருந்துக்கிறீங்க. அதுக்கான உதாரணம் என்ன தெரியுமா? பள்ளத்தாக்கின் அடியில் முகாமிட்டு இருக்கக்கூடிய மக்கள் ஒரு கூட்டம், சரிங்களா? ஒரு பள்ளத்தாக்குல ஒரு பகுதியில டென்ட் அடிச்சு இருக்காங்க. ஒரு மனிதர் ஒரு குச்சியை கொண்டு வந்தார், ஒருத்தர் ஒரு குச்சியை கொண்டு வந்தார், மற்றொருவர் இன்னொரு குச்சியை கொண்டு வந்தார். இப்படி ஒவ்வொருத்தரா ஒரு குச்சியா, அதாவது பத்த வைக்கிறதுக்காக வேண்டிய ஒவ்வொரு குச்சி விறகா கொண்டு வர்றாங்க. விறகுன்னு எடுத்துக்கோங்க, சரிங்களா? கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. எந்த அளவுக்குன்னா ரொட்டி சுடுற அளவுக்கு வந்துருச்சு. அப்போ ஒருத்தர் கொண்டு வந்தது ஒண்ணுதான், ஆனா அப்படி பல பேர் 10 பேர் 100 பேர் கொண்டு வந்து அது மிகப்பெரிய விறகு கூட்டமாக ஆயிடுச்சு. அப்போ ரொட்டி சுடுறதுக்காக ஒரு சிலர் 4-5 பேர் கொண்டு வந்தா போதுன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. கூட்டத்தில் இருக்கிற எல்லாருமே கொண்டு வந்தனால அது ஆயிரக்கணக்கில் சேகரிச்சனால அது வந்து எந்த அளவுக்கு ஆயிடுச்சு, ஒரு மிகப்பெரிய அளவுல கொடுத்தக்கூடிய அளவுக்கான விறகாக அது சேர்ந்து விட்டது. இதுதான் முக்கியத்துவம் கொடுக்காம அலட்சியப்படுத்தப்படக்கூடிய பாவங்கள், சிறு பாவங்களுக்கு இதுதான் உதாரணம். ஒரு மனிதனையே அது அழிக்கக்கூடியதாக ஆக்கி விடலாம். ஒரு ஆள் கொண்டு வந்தா அது சாதாரண விறகு நினைப்போம், 1000 பேர் கொண்டு வந்தா அது மிகப்பெரிய விறகு கூட்டம், ஊரே அழிக்கிறதுக்கு அது போதும் அப்படிங்கிற மாதிரி சின்ன பாவம் தானே மனுஷன் வாழ்க்கை ஃபுல்லா லட்சக்கணக்கான சின்ன பாவத்தை செஞ்சுட்டா அது எத்தனையோ பெரும்பாவங்களுக்கு சமமாயிரும் அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வர்றாங்க. அதுவே ஒரு மனிதனை அழிவுக்கு கொண்டு செல்வதற்கான வாய்ப்பு உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்னத் அஹ்மதுல பதிவாயிருக்கு. அதனால சிறு பாவங்கள் அப்படிங்கிறது 1-2 செஞ்சா அல்லாஹ் பாதுகாக்கலாம். சிறு பாவத்தை லட்சக்கணக்கில் செஞ்சு வச்சா அப்ப அதனுடைய வெயிட் பெரிய வெயிட்டா தானே இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இங்க அர்த்தம் சொல்லுங்க. பலா, அவ்வாறல்ல. மன், எவர் ஒருவர் கசப சம்பாதித்தாரோ, செய்யச்சன் தீயவை பாவங்களை சம்பாதித்தாரோ, தீமையை சம்பாதித்தாரோ, வ அஹாதத் பிஹி ஹதியத்துஹு, எவரின் பாவம் அவரை மேலும் சூழ்ந்தும் கொண்டதோ, ஃபஉலாயிக, அவர்களே, அஸ்ஹாபுன் நார், நரகவாதிகள். சாஹிப் உடையவன், நண்பன், வாதி, வாசி எல்லா அர்த்தம் இருக்கு. அது புளூரல் வந்து அஸ்ஹாப் வாசிகள், நார் நரகவாதிகள், ஹும் அவர்கள், ஃபீஹா நரகத்தில். நார் என்பது பெண்பால், அதனாலதான் ஃபீஹி வராமல் ஃபீஹா அந்த நரகில் இருப்பார்கள். ஹாலிதூன் நிரந்தரமானவர்களாக, பெர்மனன்ட்லி. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த ஆயத்து. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் வல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னஹ் ஹும் ஃபீஹா ஹாலிதூன். அடுத்து அல்லாஹ் தஆலா எப்பவுமே நரகத்தை பத்தி, நரகவாதிகளை பத்தி பேசின அல்லாஹ் தஆலா உடனே முஃமின்களை அரவணைப்பான். நீங்க வாங்க, நீங்க எங்க போகக்கூடியவங்க, நல்லடியார்களுடைய நிலை என்ன, அல்லாஹ் தஆலா அதை சொல்லுவான். வல்லதீன, மேலும் எவர்கள், those who, மேலும் எவர்கள், ஆமனூ believed, யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ, ஆமனு சென்ற கோர்ஸ்ல படிச்சோம்ல, வ அமிலு, அமில யஅமலு ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல படிச்சீங்க, ஆமனு தேர்ட் கோர்ஸ்ல படிச்சீங்க. வ அமிலு, மேலும் அமல் செய்தார்களோ, எப்படிப்பட்ட அமல்கள், அஸ்ஸாலிஹாத், சாலிஹான நல்ல அமல்களை, ரைஷியஸ் டீட்ஸ், குட் டீட்ஸ், நல்ல அமல்கள் செய்தார்களோ, உலாயிக அவர்கள், அஸ்ஹாபுல் ஜன்னா சொர்க்கவாசிகள், ஹும் அவர்கள், ஃபீஹா அந்த சொர்க்கத்திலே, ஹாலிது நிரந்தரமாக இருப்பார்கள். ஜன்னா என்பது பெண்பால், அதனால ஃபீஹா என்று வருகிறது. ஹாலிது நிரந்தரமாக இருப்பார்கள். இங்க இந்த வசனம் நமக்கு என்ன பொருளை தருது அப்படின்னா, அல்லாஹ்வின் சட்டங்கள் என்பது நீதத்தின் அடிப்படையில் தான் உள்ளது என்பதுதான் இந்த வசனம் இன்னும் நம்மளுக்கு பறைசாட்டுகிறது. சரியான ஈமான் மற்றும் நல்ல அமல்கள் இருந்துச்சு அப்படின்னா நிரந்தர சொர்க்கம் கிடைக்கும். பாவங்கள் மட்டும் இருக்கிறது, அந்த பாவம் அவரை சூழ்ந்த நிலையில் இருக்கிறது, அந்த பாவ நிலையில் ஒருவர் மரணித்தார், அவர் நரகத்திற்கு செல்வார் என்பதை சென்ற வசனம் சொன்னது. சரிங்களா? இப்ப பாருங்க, ஈமான். ஓகேங்களா? ஈமான் அப்படிங்கிறது என்னென்ன அம்சங்களை கொண்டிருக்க வேண்டும்? ஏன்னா அல்லாஹ் தஆலா ஈமான் என்று சொல்லும் போது அந்த ஈமானுடைய அம்சங்கள் என்னங்கிறது நம்ம இப்போ ஒரு சின்ன ஒரு மீள்பார்வை செய்யும். சரிங்களா? குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்பொழுது ஈமான் என்பது அல்லாஹ் மீது இருக்க வேண்டும், அல்லாஹ் தான் இறைவன் என்று, வானவர்கள் மீது இருக்க வேண்டும், இறை வேதங்கள் மீது இருக்க வேண்டும், இறை தூதர்கள் மீது இருக்க வேண்டும், கியாமத் நாள் மீது இருக்க வேண்டும், கதரின் மீது இருக்க வேண்டும். இதைதான் நம்ம அரபியில சொல்லும்போது ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. இந்த ஆறின் மீது ஈமான் இருந்தால் மட்டுமே ஒருவருடைய ஈமான் பரிபூர்ணத்துவம் பெறும். இதுல கிறிஸ்தவர்கள்ட்ட சில ஈமான் இருந்தது, யூதர்கள்ட்ட சில ஈமான் இருந்தது. ஆனா முஃமின்கிட்ட இருக்கக்கூடிய ஈமான் தான் இது 6 அம்சங்களும் உண்மையாக உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஈமான். ஓகேயா? குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் வ அமிலுஸ் ஸாலிஹாத் என்று வந்ததே, அப்ப இபாதத் நல்ல அமல்கள் என்றால் என்ன?
அதுல எதெல்லாம் கட்டுப்படும் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கும்போது முக்கியமா சில விஷயங்களை நம்ம பட்டியலிடலாம். எதை பட்டியலிடலாம்? இபாதத்துகளை பட்டியலிடலாம். இபாதத் என்று சொன்ன வழிபாடு, வணக்க வழிபாடு, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ், உம்ரா, உத்ஹியா, குர்பானி, இது மாதிரி திலாவத்துல் குர்ஆன், இந்த மாதிரி உள்ளது நிறைய சொல்லலாம். அதுல நம்ம பிரிச்செடுக்கிறது வந்து இபாதத்துல் கல்ப், உள்ளம் சார்ந்த ஈமான், மனம் சார்ந்த உள்ளம் சார்ந்த இபாதத்துகள் என்ன சொல்லலாம்? ஈமான், அது மனசுல நம்புறது. இஹ்லாஸ், அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும் செய்வது இஹ்லாஸ், தூய்மையான விசுவாசம் அப்படிங்கிறது அதுக்கு சொல்லலாம். முன்னா தக்வா, இறையச்சம், அது உள்ளத்துல. தக்வா ஹாஹுனா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தக்வா ஹாஹுனா, தக்வா இங்கே இருக்கிறது, உள்ளத்தில் இருக்கிறது. ஓகேயா? அதே மாதிரி அல்லாஹ்வின் மீதான அன்பு, அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய ஹுப்புல்லா, அல்லாஹ்வை வந்து நம்புறது, அதாவது தவக்குல், அவன் மீது நம்பிக்கை வைத்து ஆதரவு வைக்கிறது, தவக்குல், இது நம் உள்ளம் சார்ந்தது. அதாவது அல்லாஹ்விடத்துல நல்லாவே ஆதரவு வைக்க, ரஜான்னு சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய அந்த ஹோப் அப்பான் அல்லாஹ், அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைப்பது, அல்லாஹ்வை நினைவு பெறக்கூடிய திக்ர், அவனை அச்சம் கொள்ளும் போன்ற திக்ர்னா நாவால செய்வதும் இருக்குது, உள்ளத்தால் அல்லாஹ்வை நினைக்கிறது இருக்கு. அது எல்லாமே உள்ளத்தினுடைய இபாதத்துகள். இது எல்லாத்துக்குமே நன்மை உண்டு. இரண்டாவது இபாதத்துல் லிசான், நாவு சம்பந்தப்பட்ட இபாதத். அதுல என்ன? நாவின் வழிபாடு, திக்ர் செய்வது, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் போன்ற தஸ்பீஹ் திக்ர் செய்வது, திலாவா குர்ஆன் ஓதுவது, அறிவுறுத்துதல் நசீஹத் செய்யறது, ஒருத்தங்களுக்கு அறிவுரை சொல்றது, நல்லதை நாடி நல்லதை பத்தி பேசுறது, கௌலு மஅரூஃப் கைரும் மின் சதகா, நல்ல வார்த்தை, நற்கர்மங்களான நல்ல வார்த்தையை பத்தி பேசுறது சதகா விட சிறந்ததுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த மாதிரி மற்றவர்களுக்கு வழிகாட்டுதல் கொடுக்கிறது, வழிகாட்டுதல், உதவி செய்யறது, இது போன்றதெல்லாம் நாவு சம்பந்தப்பட்ட இபாதத். அடுத்து அஹ்லாக், நற்குணம், இதுவுமே இபாதத்துல தான் கட்டுப்படும். அதாவது உண்மையாக இருக்கிறது, ஏமாத்தாம இருக்கிறது, துரோகம் செய்யாம இருக்கிறது, உண்மையை பேசுவது, உண்மையாகவே இருப்பது, நம்பிக்கைக்கு உத்தரவாதமாக நடந்து கொள்வது, உறுதிமொழிக்கு மதிப்பளிப்பது, அதை காப்பாற்றுவது, கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவது, நீதமாக இருப்பது, ஒரு பக்கம் சாயாம நடுநிலையாக இருப்பது, சகிப்புத்தன்மை, பொறுமை, இரக்கம், பணிவு, பெருமை இல்லாமல் இருப்பது, இது எல்லாமே என்னது? அஹ்லாக் சம்பந்தப்பட்டது. அஹ்லாக்குடைய நன்மையை விடவும் நன்மையின் தராசில் வேற ஏதேனும் அதிகமாக கனம் உள்ளதாக இருக்க முடியுமான்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. நற்குணம், இது எல்லாமே இபாதத்துல கட்டுப்படும். மாஷா அல்லாஹ். ஓகேங்களா? இதுதான் வஅமிலு ஸாலிஹாத்ல இருக்கக்கூடிய விளக்கம். அல்ஹம்துலில்லாஹ். சரிங்களா? நற்செயல்கள்ல வேற எதையும் சொல்லலாம். சரிங்களா? முஆமலாத், பரிவர்த்தனை, அதாவது கொடுக்கல் வாங்கல், ஹலாலாக சம்பாதிக்கிறது, ஹராமை விட்டு விலகி இருப்பது, ஹலாலாக நல்ல விஷயத்துக்காக செலவு செய்வது, வீண்விரயம் செய்யாம இருப்பது, அதெல்லாம் கூட இபாதத்துல கட்டுப்படும். வேற எது இபாதத்? அமல் சாலில கட்டுப்படும். முஆஷராத், குடும்ப வாழ்க்கை, மற்றவர்களோடு, மனைவி மக்களோடு, பெற்றோர்களோடு, குடும்பத்தினரோடு, உறவினர்களோடு, அண்டை வீட்டாரோடு, பலவீனமானவர்களோடு, பொதுமக்களோடு, எல்லாரோடு நம்ம எப்படி நடந்துக்கிறோம், அதுக்கு பேர் தான் முஆஷராத். அவர்களோடு நீதமான முறையில், சரியான முறையில், சகிப்புத்தன்மையோடு அவர்கள் கொடுக்க வேண்டிய ஹக்குகள், ஹுக்கூக்குகள், உரிமைகள் எல்லாம் வழங்குவது, இது முஆஷராத். இதுவும் நாம் சரியான முறையில் செய்வது, இதுவும் அமலு ஸாலிஹாத்தாக, நல்ல அமல்களாக, நன்மைகளாக கருதப்படும். அதே மாதிரி அல் அம்ரு பில் மஅரூஃபி வன் நஹ்யி அனில் முன்கர், நன்மை ஏவுவது, தீமை தடுப்பது, தாவா, நற்செயலின் பக்கம், நன்மையின் பக்கம், மார்க்கத்தின் பக்கம், அல்லாஹ்வுடைய வழிபாட்டின் பக்கம் மக்கள் அழைப்பது, இது எல்லாமே மாஷா அல்லாஹ் வஅமிலு ஸாலிஹாத்தில் கட்டுப்படும். இதை யார் செய்கிறார்களோ அவர்கள் சொர்க்கவாசிகள், அந்த சொர்க்கத்தில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அல்லாஹ் நம்மை அவர்களில் ஆக்குவானாக, ஆமீன். சரிங்களா? அந்த வசனத்தோட அர்த்தத்தை சொல்லுங்க. வல்லதீன, மேலும் எவர்கள் ஆமனு, ஈமான் கொண்டார்களோ, வஅமிலு ஸாலிஹாத், நல்ல அமல்கள், மேலும் நற்காரியங்களை செய்தார்களோ, உலாயிக, அவர்கள், அஸ்ஹாபுல் ஜன்னா, சோனவாதிகள், சோனவாசிகள், ஹும், அவர்கள், ஃபீஹா, அச்சுவனத்தில், ஹாலிது, நிரந்தரமாக இருந்து விடுவார்கள். சென்ற வசனம், பாவம் செய்து பாவம் மட்டுமே யாரை சூழ்ந்ததாக இருக்கிறதோ அவன் நரகவாதி என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். அல்ஹம்துலில்லாஹ். 2 வசனத்தினுடைய பொருளை பார்த்தோம். இப்ப இந்த வசனம் நமக்கு என்ன பொருளை தருதுங்கிறத மொழிபெயர்ப்போட பார்ப்போமா? அப்படி அல்ல, யார் தீமையை சம்பாதித்து அந்த குற்றம் அவரை சூழ்ந்து கொள்கிறதோ அத்தகைய நரகவாதிகள் அதில் என்றென்றும் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள். யார் நம்பிக்கை கொண்டு நல் அமல்கள் செய்கிறார்களோ அவர்கள் சோனவாசிகள், அவர்கள் அங்கு நிரந்தரமாக என்றென்றும் தங்கியிருப்பார்கள். மாஷா அல்லாஹ். இந்த 2 வசனம் நமக்கு 2 செய்திகளை தந்தது. முதல் செய்தி, ஷிர்க்கும் தீய செயல்களும் நிரந்தர நரகத்தின் பால் கொண்டு சேர்க்கும். இது மேலோட்டம் எடுத்துக்கிட்டனால ஒரு கூட்டம் வழிகேட்டுக்கு போனுச்சு நம்ம பார்த்தோம். ஈமான் நல்ல அமல்களும் நிரந்தர சோனத்தில் வாழ் சென்று சேர்க்கும். இதுலயுமே நிபந்தனை இருக்கு. ஈமான் நல்ல அமல்கள் செய்திருந்தால் பாவத்தை விட்டு விலகி இருக்கணும், செய்த பாவத்துக்கு தௌபா செய்திருக்கணும், அந்த தௌபா அல்லாஹ்வுல அங்கீகரித்திருக்கணும், அப்பதான் சொர்க்கத்துக்கு போக முடியும் இன்ஷா அல்லாஹ். அந்த நன்மக்களை நம்ம அல்லாஹ் ஆக்குவானா, ஆமீன். இப்ப நம்ம அழகான முறையில் அல்லாஹ்விட துஆ செய்வோம். யா அல்லாஹ், சிறிய மற்றும் பெரும் பாவங்கள் அனைத்தை விட்டும் நான் விலகி இருப்பதற்கு எனக்கு அருள் புரிவாயாக. சிறிய நற்செயலா இருந்தாலும் அதை எடுத்து வாழ்நாள் முழுக்க செயல்படுத்துறதுக்கு எனக்கு அருள் புரிவாயாக அப்படின்னு சொல்லி கேட்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2மே சொல்லியிருக்காங்க. அதாவது சிறுபாவம் விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருங்கன்னு சொன்னாங்க, சின்ன நன்மையை சாதனம் நினைக்காதீங்கன்னு சொன்னாங்க. லா தஹ்கிரன்ன ஷைஅ மினல் மஅரூஃபி, நல்ல அமல்களில் எந்த ஒன்று சாதாரண விஷயத்தை கூட அற்பமா நினைச்சிடாதீங்க. அது அல்லாஹ்ட்ட பெரிய நன்மை பெற்று தந்துடலாம். அதே மாதிரி சின்ன பாவம் தானே சொல்லி அதையும் சாதனம் நினைக்காது, அல்லாஹ்வுடைய பெருமா
அதிருப்தியும் பெற்று தந்துடலாம். அல்ல பாதுகாப்பானாக. இந்த இடத்துல நம்ம திட்டமிடணும், நான் சிறிய பாவத்திலிருந்து பெரிய பாவத்திலிருந்து விலகி இருப்பதுக்கு நான் முயற்சி செய்வேன். அப்ப நம்மளோட சேவை மதிப்பீடு செய்யணும். பெரும்பாவங்கள் விஷயத்துல எவ்வளவு நான் விலகி இருக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ். சிறுபாவங்கள் விஷயத்துல விலகி இருக்கிறேன், இல்ல அதுல கொஞ்சம் அசால்ட்டத்தனம் பண்றோம் அப்படின்னா அல்ல பாதுகாக்கணும். அதை விட்டும் இன்ஷா அல்லாஹ் நான் விலகி இருப்பேன் அப்படிங்கறத இந்த 2 வசனத்தை படித்து நாம் எடுக்க வேண்டிய ஒரு முயற்சி, ஒரு உறுதிமொழி. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இந்த 2 வசனத்திலிருந்து என்ன பெயர் சொற்கள் படிச்சோம் பாருங்க. சய்யிஅத்துன், சய்யிஅத்துன் என்று சொன்னால் தீமை, அதனுடைய பன்மை சய்யிஆத்துன், சய்யிஅத்துன் சய்யிஆத்துன், தீமை தீமைகள். அடுத்து ஹதீஅத்துன், இது ஒருமை, இதனுடைய பன்மை என்ன? ஹதாயா, ஹதாயா என்றும் இருக்கிறது, ஹதீஆத்துன் என்றும் இருக்கிறது. பெண்பால் அப்படி பெண்பாலே பன்மையாக்குறது ரொம்ப சுலபம். ஹதீஅத்துன் ஹதீஆத்துன் அல்லது ஹதாயா. மூணாவது அஸ்ஹாபுன், இது பன்மை, இதனுடைய ஒருமை என்ன? சாஹிபுன் அஸ்ஹாபுன். அடுத்தது ஜன்னத்துன், ஜன்னத்துடைய பன்மை ஜன்னாத்துன், சொர்க்கம் சொர்க்கங்கள், தோட்டம் தோட்டங்கள். ஹைர், இப்ப ஃபெயல்கள் பாருங்க. கஸப யக்ஸிபு, ضرب يضرب பேட்டர்ன்ல கஸப யக்ஸிபு, இக்ஸிப் சம்பாரி, காஸிபுன் சம்பாரிப்பவன், மக்சூபுன் சம்பாரிக்கப்படுவது, கஸ்புன் சம்பாரித்தல், கஸ்புல் ஹலால் ஹலாலை சம்பாரித்தல். அமீரு ஃபஸ்கோசனுடைய வார்த்தை, இது சொல்லவே தேவையில்லை. ஹாலிதூன், இதுவும் அந்த வார்த்தை தான். ஹலத யஹ்லுது, நஸ்ர் அன்சர் பேட்டர்ன்ல ஹலத யஹ்லுது, உஹ்லுத் நிரந்தரமாக இரு, ஹாலிது நிரந்தரமாக இருப்பவன், அதனுடைய ப்ளூரல் ஹாலிதூன. மஹ்லூது இலைஹி அப்படின்னு சொல்லப்படும், எதிலே நிரந்தரமாக இருக்கப்படுகிறதோ, நிரந்தரமாக ஆக்கப்பட்டது என்ற பொருள். ஹுல்துன், நிரந்தரமாக இருத்தல், பெர்மனன்ட். அடுத்தது அஹாத்தத், இது வந்து மஸீத் ஃபீஹி. மஸீத் ஃபீல் அஹாத்த என்பது அஃஅல பேட்டர்ன், அதாவது அஸ்லம பேட்டர்ன். அஹாத்த யுஹைத்து, அஸ்லம யுஸ்லிமு மாதிரி அஹாத்த யுஹைத்து அஹித். முஹைத்துன் முஹாத்துன் இஹாத்தத்துன், அல்லாஹ்வுடைய பெயர்களில் முஹைத்தும் என்பது உண்டு, சூழ்ந்து அறிபவன். அப்ப சூழுதல் அர்த்தம். அஹாத்த சூழ்ந்தது, யுஹைத்து சூழ்கிறது, அஹித் சூழ், முஹைத்துன் சூழக்கூடியவன், முஹாத்துன் சூழப்படுவது, இஹாத்தா சூழ்தல். அடுத்தது ஆமனு, சென்ற கோர்ஸ்ல படிச்சீங்க. ஆமன யுமினு, ஆமீன் ஆமீனு ஆமனு. ஓகேங்களா, அஸ்லம பேட்டர்ன்ல. அல்ஹம்துலில்லாஹ், எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். மாஷா அல்லாஹ். வீட்டு பாடத்தை இன்ஷா அல்லாஹ் நேரத்தை கொஞ்சம் கொஞ்சம் ஒதுக்கி இன்ஷா அல்லாஹ் செய்யுங்க. அது நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் தரும் இன்ஷா அல்லாஹ். சிறந்த ஒரு ஆசிரியர் நிலைக்கு நம்மளுடைய முயற்சி தான் எடுத்து செல்லும். அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். மா பஅத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, அல் குர்ஆன் அறிவோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தினுடைய 4வது பாடத்திட்டத்தை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் நாம் 11வது பக்கத்தினுடைய 3வது பகுதி 11C இனுடைய கிராமரை இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். இதில் நாம் இன்ஷா அல்லாஹ் மஸீத் ஃபீஹில் வரக்கூடிய பெண்பால் அமைப்பை பார்க்க இருக்கிறோம். 11Aல பெண்பால் பற்றியான ஒரு முன்னுரை, அறிமுகம், அதுல வெறும் கமீர் ஹிய அது போன்றது மட்டும் பார்த்தோம். சென்ற பாடத்துல முஜர்ரத் 3 எழுத்து இருக்கக்கூடிய விளைச்சொல் ஃபேல ஃபேலட்ஸ் பார்த்தோம். ஃபேலட்ஸ் ஃபேல் அதெல்லாம் பார்த்தோம். இப்ப மஸீத் ஃபீஹி, சரிங்களா, அதை பார்க்க போறோம். இதுதான் அல்ஹம்துலில்லாஹ் இந்த பாடம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயம். முதல் பாடத்தில் நாம் பார்த்தது ஹுவஹும் அன்ட அன அன்தும் நஹ்னு உடைய பெண்பாலாகிய ஹிய ஹுன்ன அன்தி அன அன்துன நஹ்னு பார்த்தோமா? ஞாபகம் இருக்குல்ல? உங்களுக்கு இப்ப சொல்ல வரணும், அந்த அளவுக்கு நீங்க பிராக்டிஸ் எடுத்துருக்கணும். வரல, நீங்க பிராக்டிஸ் சரியா எடுக்கலன்னு அர்த்தம். இந்த இடத்துல அதை எடுத்துக்கணும் நீங்க. அதே மாதிரி ரப்புஹா ரப்புஹுன்ன ரப்புகி ரப்பி ரப்புகுன்ன ரப்புனா இது பார்த்தோம். ஓகேயா? சென்ற பாடத்துல இந்த பெண்பாலுடைய ஃபேல் பார்த்தோம். திரும்ப ஒரு மீல் பாருவோம், செய்வோம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஃபஅலத் ஃபஅல்ன ஃபஅல்தி ஃபஅல்து ஃபஅல்துன்ன ஃபஅல்னா. முதாரி தஃஅலு யஃஅல்ன தஃஅலீன அஃஅலு தஃஅல்ன நஃஅலு. அப்புறம் இஃஅலி இஃஅல்ன லா தஃஅலி லா தஃஅல்ன ஃபாயிலா மஃஊலா. ஃபேல் என்பது ஒண்ணுதான். இதெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. 11A-Bல இது வரைக்கும் பார்த்து முடிச்சாச்சு. இப்ப 11C. ஓகேங்களா? சரி பாருங்க, இது பொதுவாகவே நம்ம குர்ஆன்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 3 எழுத்து வினைச்சொற்கள் 9000 இடத்துல வருதுங்கிறோம்ல, அதுல பெண்பாலும் தான் கட்டுப்படும். ஆண்பாலோட கம்பேர் பண்ணும்போது பெண்பால் ரொம்ப குறைவு தான், சரிங்களா? ஒரு 80-20 சொல்லலாம், அல்லது 80க்கு மேற்பட்டது ஆண்பால் தான் இருக்கும், பெண்பால் ரொம்ப குறைவு. அதே மாதிரி குறைவுள்ள பெயர் சொற்கள் இதுலயும் கூட ஆண்பால் பெண்பால் எல்லாம் கடந்துதான் 9000 வருது நம்ம பார்த்தோம். அதுல மோர் தென் 80% ஆண்பாலா இருந்தாலும் பெண்பாலும் இருக்கத்தானே செய்யுது. அதனால அதையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் கத்துக்க போறோம். மஸீத் ஃபீஹி அமைப்புல ஆனா வீக் லெட்டர்ஸ்ங்கிறது ஈக்குவல். வீக் லெட்டர் இல்லாததுக்கும் வீக் லெட்டருக்கும் 50-50 சொல்லலாம். இப்படி 9000 இருக்குன்னா அப்படி 9000 இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஆனா பெண்பால் அப்படிங்கிறது குறைவு தான். அதனாலதான் ஒரு சில பாடங்கள்ல மட்டுமே அதை நம்ம கவர் பண்ணிட்டு போறோம். மஸீத் ஃபீஹியை நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபேல் மாதிரில மஸீத் ஃபீஹி மட்டும் இப்ப நம்ம முதல்ல பார்ப்போம். இப்ப அஸ்லம இருக்கு. அஸ்லமங்கிறது மஸீத் ஃபீஹி, அதாவது மோர் தென் 3 லெட்டர், 3க்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் இடம்பெற்றிருக்கும் வினைச்சொல்.
ஓகேங்களா? அஸ்லம அஸ்லமு, அஸ்லம்த அஸ்லம்து, அஸ்லம்தும் அஸ்லம. இது ஆண் பால்ல வலது கை. இப்ப இடது கையில பெண் பாலுக்கு. இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. நீங்க ஃபேலத்தை நீங்க போன பாடத்துல நீங்க தரவா இருந்தா இந்த பாடம் வரும் பாடம் எல்லாமே உங்களுக்கு சுலபம். சொல்லதான் இருந்தா சப்பன்னு சொல்லுவோம்ல, ரொம்ப சிம்பிள். சரிங்களா? அஸ்லமங்கிறது அஸ்லமத், ஃபைல ஃபைலத் அந்த மாதிரி தான். சரிங்களா? ஃபைலத் ஃபைல்ன, ஃபைல்தி ஃபைல்து, ஃபைல்துன்ன ஃபைல்னா இருக்குல்ல, அதே தான். அஸ்லமத் அஸ்லம்ன, அஸ்லம்தி அஸ்லம்து, அஸ்லம்துன்ன அஸ்லம்னா, அவ்வளவுதான். சரிங்களா? திரும்ப ஒரு தடவை இது 2-3 தடவை கூட பிராக்டிஸ் பண்ணுவோம். அஸ்லமத் அவள் அடிபணிந்தால், அவள் தன்னை ஒப்படைத்தால், அவள் இஸ்லாத்தை ஏற்றால், எல்லா அர்த்தமும் இதுல இருக்கு. அஸ்லமத் அஸ்லமத். ஃபாத்திமா ஃபாத்திமா இஸ்லாத்தை ஏற்றால். அஸ்லமத் ஜைனப் ஜைனப் தன்னை இறைவனிடத்தில் ஒப்படைத்தல், இந்த மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? அஸ்லமத் அஸ்லம்ன, திரும்ப சொல்லுங்க. அஸ்லமத் அஸ்லம்ன, அஸ்லம்தி அஸ்லம்து, அஸ்லம்தி அஸ்லம்து, அஸ்லம்துன்ன அஸ்லம்னா, அஸ்லம்துன்ன அஸ்லம்னா, திரும்ப சொல்லுங்க. அஸ்லமத் அஸ்லம்ன, அஸ்லம்தி அஸ்லம்து, அஸ்லம்துன்ன அஸ்லம்னா. கடைசி ஒரு தடவை சொல்லுங்க. அஸ்லமத் அஸ்லம்ன, அஸ்லம்தி அஸ்லம்து, அஸ்லம்துன்ன அஸ்லம்னா. இன்கேஸ் இதுல நீங்க கொஞ்சம் சிரமத்தை நீங்கள் உணர்ந்தால் நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால், ஃபைலத் ஃபைல்ன, ஃபைல்தி ஃபைல்து, ஃபைல்துன்ன ஃபைல்னாவை தரவு பண்ணிட்டு இங்க வாங்க. இதுதான் பிராங்கான உண்மை. அதை தரவு பண்ணி இங்க வந்தீங்கன்னா இது வரும். அதை தரவு பண்ணாம இதுலயும் போட்டு நீங்க என்ன செய்ய வேணாம், சிக்க வேணாம். அதான் முதல்ல பென்சில்ல வரையணும்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் பேனால, அதுக்கப்புறம் ஸ்கெட்ச் பென்ல வரையணும்பாங்க. பென்சில்ல ஒருத்தருக்கு வரைய வரல, அப்புறம் ஸ்கெட்ச் பென்ல எடுத்து வரைஞ்சிட்டா இன்னும் ரொம்ப கோணலாப்போம், அப்புறம் அழிக்க முடியாது, அந்த மாதிரி சிரமப்படுற மாதிரி ஒரு பேட்டர்னை தரவு பண்ணிடணும். பேசிக் ஒரு பேட்டர்னை தரவு பண்ணிடணும். அதுக்கப்புறம் அதுல எவ்வளவு பேட்டர்ன் எவ்வளவு வார்த்தைகள் கொடுத்தா நம்ம பண்ணிடலாம். இப்ப வாங்க இதை நம்ம பொருத்துவோம் இன்ஷா அல்லாஹ். இப்ப கேள்வியை கேட்க போறேன். ஹல் அஸ்லமத் அவள் இஸ்லாத்தை ஏற்றாளா? ஹல் அஸ்லம்ன அப்பெண்கள் இஸ்லாத்தை ஏற்றார்களா? ஹல் அஸ்லம்தி நீ இஸ்லாத்தை ஏற்றாயா? ஹல் அஸ்லம்து நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றீர்களா? இப்போ ஒருத்தவங்க புதுசா இஸ்லாத்தை ஏத்துக்கிறவங்களுக்கு இது பொருந்தும். இஸ்லாம்லயே இருக்கிறவங்களுக்கு இது என்ன அர்த்தத்துல கேட்கணும்? தன்னை அவள் ஒப்படைத்தாளா, தன்னை அவள் சரணடைந்தாளா இறைவனிடத்தில், அந்த மாதிரி அர்த்தத்துல இதை நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? நம்ம புதுசா நம்ம இஸ்லாத்தை ஏத்துக்கல, அந்த அடிப்படையில இஸ்லாத்து புதுசா ஏத்துக்கிட்டவங்களுக்கு இது ரொம்ப பொருந்தும். சரி, ஓகே. இப்ப நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க. ஹல் அஸ்லமத் அவள் தன்னை ஒப்படைத்தாளா? நஅம் அஸ்லமத் அவள் தன்னை ஒப்படைத்தாள். ஹல் அஸ்லம்ன அந்த பெண்கள் தங்களை ஒப்படைத்தார்களா? நஅம் அஸ்லம்ன அந்த பெண்கள் தங்களை ஒப்படைத்தார்கள். யா தே சரண்டர்ட் themselves, அதாவது பெண்பால். ஹல் அஸ்லம்தி உன்னை நீ ஒப்படைச்சியாமா? நஅம் அஸ்லம்து, அஸ்லம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஐஹதின் ரச்சன எல்லா இடத்துலயும் நான் ஒப்படைத்தேன். மாஷா அல்லாஹ். ஹல் அஸ்லம்துன்ன உங்களை நீங்கள் ஒப்படைத்தீர்களா? நஅம் அஸ்லம்னா, நஅம் அஸ்லம்னா. இப்போ அல்லாஹ்ங்கற வார்த்தையோட சேர்க்கிறோம். ஹல் அஸ்லமத் லில்லா அல்லாஹ்வுக்கு தன்னை ஒப்படைத்தாளா? நஅம் அஸ்லமத் லில்லா. ஹல் அஸ்லம்ன லில்லா? நஅம் அஸ்லம்ன லில்லா. ஹல் அஸ்லம்தி லில்லா? நஅம் அஸ்லம்து லில்லா. ஹல் அஸ்லம்துன்ன லில்லா? நஅம் அஸ்லம்னா லில்லா. மாஷா அல்லாஹ். இப்ப ஃபைல் முதாரில எப்படி நம்ம ஃபஅலத் ஃபஅல்ன மாதிரி தஃஅலு யஃஅல்ன, தஃஅலீன அஃஅலு, தஃஅல்ன நஃஅலுன்னு பார்த்தோம். அதே மாதிரி அஸ்லம யுஸ்லிமுக்கு துஸ்லிமு யுஸ்லிம்னு வரப்போகுது. அவ்வளவுதான். ஆண்பால் என்ன? யுஸ்லிமு யுஸ்லிமூன, யுஸ்லிமு யுஸ்லிமூன, துஸ்லிமு உஸ்லிமு, துஸ்லிமூன நுஸ்லிமு ஆண்பால். இப்ப பிங்க் கலர்ல வந்தா பெண்பால். துஸ்லிமு யுஸ்லிம்ன, துஸ்லிமீன உஸ்லிமு, துஸ்லிம்ன நுஸ்லிமு. கரெக்டா? அவ்வளவுதான். சொல்லுங்க. துஸ்லிமு யுஸ்லிம்ன, துஸ்லிமு யுஸ்லிம்ன, துஸ்லிமீன உஸ்லிமு, துஸ்லிமீன உஸ்லிமு, துஸ்லிம்ன நுஸ்லிமு, துஸ்லிம்ன நுஸ்லிமு. கொஞ்சம் இதுக்கு பழக்கம் தேவை, நன்கு அதிகமாக தேவை. ஏன்னா இந்த மாதிரி ஸ்டைல் இது வரைக்கும் நம்ம பண்ணல. ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல இருந்தே நம்ம ஆண்பால பண்ணோம், செகண்ட் கோர்ஸ்ல இன்னும் கொஞ்சம் ஈஸியா பண்ணோம், தேர்ட் கோர்ஸ்ல இன்னும் ஈஸியா பண்ணோம். வீக் லெட்டர் வந்தாலும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருந்திருக்கும், அப்படி லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிருப்போம். மஸ்ஜித் ஃபீல கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருந்திருக்கும், லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிருப்போம். இது வந்து கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் தான், உண்மைதான். அதனால இந்த கோர்ஸ்ல இந்த நான் ஓப்பனாவே சொல்றேன், 11B 11C உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த 11B 11C நல்லா தொரவு பண்ணீங்கன்னா வேற என்ன ஃபெயிலா இருந்தாலும் அப்பதான் உங்களால செய்ய முடியும். அதனால தொரவு பண்ணாம இது நீங்க கடந்து போகவே முடியாது. இதுதான் உண்மை. ஓகேங்களா? சொல்லுங்க. துஸ்லிமு யுஸ்லிம்ன, துஸ்லிமீன உஸ்லிமு, துஸ்லிம்ன நுஸ்லிமு. அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்ப பேச்சு வழக்குல ஹல் துஸ்லிமு அப்படின்னு ஒருமையில கேட்போம். அவள் ஒப்படைக்கிறாளா? ஹல் யுஸ்லிம்ன அப்பெண்கள் ஒப்படைக்கிறார்களா? பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், ஒப்படைப்பார்களா? அந்த மாதிரி. ஹல் துஸ்லிமீன, ஹல் துஸ்லிம்ன இப்படி கேட்போம். ஆன்சர் எப்படி சொல்லுவீங்க? ஹல் துஸ்லிமு அப்பெண் ஒப்படைக்கிறாளா? நஅம் துஸ்லிம். ஹல் யுஸ்லிம்ன அந்த பெண்கள் தங்களை ஒப்படைக்கிறார்களா? நஅம் யுஸ்லிம்ன. ஹல் துஸ்லிமீன்னு உங்களை பார்த்து நான் கேட்பேன், அப்படிங்கன்னு சொல்லணும். நஅம் முஸ்லிம் உஸ்தாத்னு சொல்லணும். ஹல் துஸ்லிம்ன நஅம் முஸ்லிம்னு சொல்லணும். ஓகே.
அதே மாதிரி இதையும் அல்லாங்கிற வார்த்தையில சேர்த்து கேட்கறாங்க. ஹல் துஸ்லிமு லில்லா, அந்த பெண் தன்னை அல்லாஹ்விடத்தில் சரணடைகிறாளா? நஅம் துஸ்லிமு லில்லா. ஹல் யுஸ்லிம்ன லில்லா? நஅம் யுஸ்லிம்ன லில்லா. ஹல் துஸ்லிமீன லில்லா? நஅம் முஸ்லிமு லில்லா. ஹல் துஸ்லிம்ன லில்லா? நஅம் நுஸ்லிமு லில்லா. சரிங்களா? ரொம்ப சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். பிராக்டிஸ் பண்ணிட்டோம்னா இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்ப மஸீத் ஃபிஹில அம்ர் என்னன்னு பார்க்க போறோம். முஜர்ரதுல என்ன பார்த்தோமோ அதான் மஸீத் ஃபிஹில வரப்போகுது. 3 எழுத்துக்கு என்ன மாதிரி ஃபைல் நம்ம அம்ரில் பிராக்டிஸ் பண்ணணுமோ அது மஸீத் ஃபிஹி அமைப்புல வரப்போகுது. ஆண்பாலுக்கு எப்படி வந்துச்சோ அதுல எதே மாற்றம் பெண்பாலுக்கு வரப்போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்பாலுக்கு அஸ்லீம் அஸ்லீமு, லா துஸ்லீம் லா துஸ்லீமுன்னு வந்துச்சு. இது முஜர்ரதுல எப்படி வந்துச்சு? உதாரணத்துக்கு இஃப்அல் இஃபலுன்னு வந்துச்சு. அது பெண்பால்ல இஃபலி இஃபல்னீங்க. இஃப்அல் இஃபலுவ இஃபலி இஃபல்னீங்க. அப்ப அஸ்லிம் அஸ்லிமுவ அஸ்லிமி அஸ்லிம்னு சொல்லுவீங்க. ஓகேயா? அதாவது மெயினான அந்த அடிப்படைங்கிறது எங்கேயும் மாறாது. அதே மாதிரி லா துஸ்லிமி லா துஸ்லிம்னு சொல்ல போறீங்க. ஓகே, அஸ்லிமி அஸ்லிம்னு. அஸ்லிமி பெண்ணே உன்னை நீ அடிபணி. இப்ப ஆண்பாலுக்கு பெண்பாலுக்கு டிரான்ஸ்லேஷன்ல டிஃபரெண்டே இருக்காது. ஏன்னா தேர்ட் பர்சனா பேசும்போதாவது இங்கிலீஷ் தமிழ்ல வந்து ஷீ அவள் செய்தால் வந்தால் வருகிறாள் ஏதாவது ஒண்ணு மாத்தி சொல்லலாம். ஆனா செகண்ட் பர்சனா எழுத்தாப்புல பார்த்து பேசும்போது ஆணை பார்த்து நம்ம ஒரே மாதிரி தான் பேசுவோம், பெண்ணை பார்த்து ஒரே மாதிரி தான் பேசுவோம். ஜெண்டர் வைஸ் வார்த்தையில வா போ சாப்பிடு உட்காரு எந்திரி படு குடி எல்லாமே ஒரே மாதிரி தான் நம்ம சொல்ல போறோம். அடிபணி அடிபணியுங்கள் அடிபணியாது அடிபணியாது இங்கிலீஷ்க்கு தமிழுக்கு மாறாது. சப்மிட் ஆணுக்கும் சப்மிட் தான், பெண்ணுக்கும் சப்மிட் தான். ஓகேயா? ஆனா பெண்பால் என்பது அரபில மாறுபடும். அஸ்லிம் என்பது அஸ்லிமி, அஸ்லிமு என்பது அஸ்லிம்ன, லா துஸ்லிம் என்பது லா துஸ்லிமி, லா துஸ்லிமு என்பது லா துஸ்லிம்ன. அரபியை பொறுத்த வரைக்கும் அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் எல்லா இடத்துலயும் வேறுபடுத்தும். சரிங்களா? ஆண்கள் பெண்களை வந்து சரியா அது எப்படி நம்ம ஹிஜாப் விஷயத்துல ஆண் பெண் எங்கேயாவது கலக்க விட்டுருவோமா? திருமணமாக இருக்கட்டும், வகுப்புகளாக இருக்கட்டும், பள்ளிவாசலாக இருக்கட்டும், விவாதத்தோட இடமா இருக்கட்டும், ஆண்கள் தனி பெண்கள் தனி அப்படி எப்படி நம்ம வேறுபடுத்தி பாக்குறோம். எந்த கலப்பு இருக்க கூட சேத்தான் கடமை கூடாது. அந்த மாதிரி மொழியிலையுமே பிரதி பேச்சலா இருக்கட்டும், அது இஸ்மு இஷாராவா இருக்கட்டும், தமீர்களாக இருக்கட்டும், அல்லது ஃபேல்களாக இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், ஆணுக்கு வேற பெண்ணுக்கு ஒண்ணு. ஃபர்ஸ்ட் பர்சன்ல மட்டும் வேணா கணக்குள்ள இருக்கும்போது பிரச்சனை இல்லை. செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் வந்துட்டா பெண்ணுங்கிறவ வெளியே வந்துட்டா வேறுபடுத்தி அதை காட்டணும். அது என்ன யூனிக்னஸ்க்காக. அது எப்படி நம்ம எடுத்துக்கணும், இது அழகா எப்படி எடுத்துக்கணும், யூனிக்னஸ். அந்த மாதிரி அஸ்லிமி அஸ்லிம்ன, லா துஸ்லிமி லா துஸ்லிம்ன, அஸ்லிமி அஸ்லிம்ன, லா துஸ்லிமி லா துஸ்லிம்ன. ஓகேயா? அஸ்லிமின்னு ஒரு பெண்ணை பார்த்து சொல்லும் போது ஒரு பெண் என்ன பதில் சொல்லணும்? உஸ்லிமு. அஸ்லிம்னு எல்லாரும் உங்க எல்லாரையும் பார்த்து நான் சொல்லுவேன், எல்லாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், இஸ்லாத்தின்படி நடங்கள், உங்களை ஒப்படையுங்கள். முஸ்லிமு பிரதர், வெரி குட். ஓகேங்களா? அஸ்லிமி இல்லா, அல்லாஹ் ஒப்படைமா ஒண்ணு, நீ முஸ்லிமுல் இல்லா, எனக்கு என்ன பிரச்சனை, முஸ்லிம்ல அல்லாஹ்க்கு நான் என்ன ஒப்படைக்கிறேன். அஸ்லிம்னல் இல்லா முஸ்லிமுல் இல்லா, மாஷா அல்லாஹ். ஓகேங்களா? திஸ் இஸ் தி கம்ப்ளீட் பேட்டர்ன். எப்படி நம்ம ஃபஅலத் ஃபஅல்ல பார்த்தோமோ அதே மாதிரி அஸ்லமத் அஸ்லம்ன ஃபுல்லா ஒரு பிராக்டீஸ் பண்ணுவோமா? இடத்துக்கு ரெடியா வச்சுக்கோங்க. மாவிக்கு கொஞ்சம் கீழே, முதாரிக்கு சற்று மேல. ஓகேங்களா? அஸ்லமத் அஸ்லம்ன, அஸ்லம்தி அஸ்லம்து, அஸ்லம்துன்ன அஸ்லம்னா, துஸ்லிமு யுஸ்லிம்ன, துஸ்லிமீன உஸ்லிமு, துஸ்லிம்ன நுஸ்லிமு. அஸ்லிமி அஸ்லிம்ன, லா துஸ்லிமி லா துஸ்லிம்ன, முஸ்லிமத்துன் முஸ்லமத்துன். இஸ்லாம் சேம். ஓகேங்களா? அதனால அது ஒண்ணும் போடல. முஸ்லிமத்துன் முஸ்லிமான பெண், தன்னை ஒப்படைக்கும் பெண், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெண். முஸ்லமத்துன் இஸ்லாமுன் சேம். ஓகே ஃபைன், மாஷா அல்லாஹ். பாருங்க, இந்த அஸ்லம் தூ அஸ்லம் நாக்கும் முஸ்லிமும் முஸ்லிமுக்கும் பாருங்க பிங்க் கலர் கொடுக்கல. ஏன்னா அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒன்று. ஃபர்ஸ்ட் பர்சனா இருக்கும் போது ஆணும் பெண்ணும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க. சரிங்களா? ஆணிடத்திலும் பெண்ணிடத்திலும் பேசும்பொழுதுதான் மாறுபடும். தானாக இருந்து பேசும்போது ஆணும் பெண்ணுக்கும் ஒண்ணுதான், மைக் ஒண்ணுதான். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சுலபமாக மாஷா அல்லாஹ் படிச்சுட்டோம். இது உங்களுக்கும் நாமும் இது சுலபமா ஃபீல் பண்ணணும்னா டக்குன்னு என்ன செஞ்சிடக்கூடாது, கடந்து போயிடாம நல்லா வர்ற வரைக்கும் 5, 7, 10 தடவைகள் சொல்லி 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 பாருங்க. மாஷா அல்லாஹ் அதுவும் நம்மளுக்கு பழக்கப்பட்டுரும். உண்மையிலே வந்து அல்லாஹ்வுடைய கிருபையில நம்ம குர்ஆனுடைய வார்த்தைகள், குர்ஆனை புரிந்து கொள்வதற்கு அந்த நஹ்வ, இந்த சர்ஃபை புரிஞ்சுக்கிறதுக்காக நேரம் செலவழித்து நம்ம படிச்சுக்கிறோம் அப்படின்னா பெரிய லெவல்ல நம்மளுக்கு பக்கபலகமா இது ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் நம்மளுக்கு. மாஷா அல்லாஹ் குர்ஆன்ல பல மாதிரி இந்த மாதிரி அமைப்புலாம் வரும். சரிங்களா? ஃபுல்ன நிறைய எல்லாத்துல பெண்களை பத்தி, சஹாபா பெண்கள், ரசூலுடைய மனைவிமார்களை பத்தி பேசக்கூடிய வசனங்கள்லாம் சூரா அஹ்ஸாப் போன்ற சூரா நூர் போன்ற வசனங்கள் படிக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். பெண்களை பார்த்தெல்லாம் கட்டளையா சொல்றது, சில விஷயங்களை சொல்றதுலாம் நம்மளுக்கு கொஞ்சம் சிங்க் ஆகும், கொஞ்சம் கேட்ச் ஆகும், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதை நம்ம உணர முடியும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மை சரியான முறையில் புரிந்து கொள்வதற்கு பாக்கியம் அளிப்பானாக. அதனால கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. கற்றுக்கொண்டதை கற்றுக் கொடுங்க. இந்த ஆசிரியர் அப்படிங்கிற சாதனம் எடுத்துக்காது. இந்த பெண்பால் பேட்டர்னை கொஞ்சம் சீரியஸா கத்துக்கிட்டு சொல்லிக் கொடுங்க, மாத்தி மாத்தி சொல்லிக் கொடுங்க. அல்லது உங்களுடைய நண்பர்களுக்கு என்ன பண்ணுங்க,
ஃபோன் காலில் கூட என்ன செய்யுங்க, கால் பண்ணி இதே போல் உங்களை போன்ற படிக்கக்கூடிய உங்கள் நண்பர்கள் மற்றவங்களுக்கு ஃபோன் காலில் கூட சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணு, அவங்கள சொல்ல கேளுங்க. மாஷா அல்லாஹ் நல்ல ரிசல்ட் தரும். அல்லாஹ் வாய்ப்பளிப்பான. ஆமீன். சுப்ஹானக்கல்லாஹி வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.